ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்போ என்ன சாப்பிட போறீங்க ஹரி? 100 கிராம்ஸ் சென்னா, ஒயிட் சென்னா, எல்லாமே பாயில்டு தான் நான் சொல்கிறது. 30 to 35 கிராம்ஸ் ஆஃப் மசூர் தால், எல்லாமே மிக்ஸ்டு நான் சொல்கிறது. பாயில்டு பன்னீர், லைக் பன்னீரை வந்து நான் ஒரு குட்டி ரெசிபி சொல்கிறேன். பன்னீரை ராவாக எடுக்காமல் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர், கொஞ்சோண்டு சப்ஜி மசாலான்னு விற்குது, அந்த சப்ஜி மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், மூணுத்தையும் போட்டு கொஞ்சமாக 1 pinch ஆஃப் சால்ட், மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் சும்மா ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணால் போதும். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு சேர்த்து 2 ஸ்கூப் ஆஃப் கர்ட், அண்ட் தென் கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட், சியா சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் காலையிலேருந்து ஊற வச்சது, அண்ட் தென் 20 to 25 கிராம்ஸ் ஆஃப் அது என்னது மீல் மேக்கர். அதை வந்து மீல் மேக்கர் எப்படின்னா, ஒரு 5 to 10 minutes தண்ணியில் ஊற வச்சுட்டு ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், அப்புறம் சப்ஜி மசாலா, சாட் மசாலா, 1 pinch ஆஃப் சால்ட், மூணுத்தையும் போட்டு இந்த இந்த இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பேனில் வந்துட்டு ஒரு 5 to 7 minutes க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணாலே போதும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ வன்மடுத்துனா அவன் டயட் இருந்து பசியில் செத்துட்டு இருக்கிறானுங்க. இப்படி ஒரு டயலாக சொல்லிட்டு, பட் ஆனால் நைஸ், நல்லா ஹோல்சம் அண்ட் நியூட்ரிஷியஸ்லி பேக். சூப்பர், தேங்க்யூ. யூடியூப்ல இருந்துச்சு. ஒரு நாள் ஹரியோட டயட்டை மட்டும் போட்டுட்டு கேட்காம போய் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கரெக்டாக போட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது கூடயே நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர்.